நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு மாசி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 27/2/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:29. தீதி இன்று காலை 9:01 வரை சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று மாலை 4:07 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாம யோகம் இன்று அதிகாலை 2:30 வரை பரிகம், பின்பு சிவம். கரணம் இரவு 8:09 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் மாலை 4:07 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 4:07 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமை. அதுவும் வியாழக்கிழமையோடு இணைந்து அமாவாசை வருவது மிக சிறப்பு. அதுவும் இன்னைக்கு கரிநாள். இந்த திருமண தடை உள்ளவர்கள் எல்லாம் அமாவாசை தினத்தன்று பெருமாள் கோவில் சென்று வழிபாடு செய்தால் சிறப்பு. இந்த கரிநாளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதாவது தீராத பிரச்சனை, முன்னோர்கள் சாபம், இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த கரிநாள் அன்று முன்ஜென்ம வினை பாவம் தீர கரிநாள் அன்று கருவேப்பிலை சாதம் செய்து பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய்வேத்தியம் செய்து எல்லோருக்கும் தானம் பண்ணால், நம்ம கரிநாள்னா அதை வேற மாதிரி நினைச்சுக்கிறோம். அது கெட்ட நாள் கூட சில பேர் நினைப்பாங்க. ஆனா இந்த கரிநாள்ல பெருமாள் கோவில்ல சென்று இதை செய்யும் போது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதனால இன்னைக்கு அமாவாசை பிளஸ் வியாழக்கிழமை பிளஸ் கரிநாள். அதனால இன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு இந்த கருவேப்பிலை சாதம் ரொம்பலாம் வேணாம். சும்மா ஒரு கருவேப்பிலை சாதம்னா என்ன, கருவேப்பிலை அரைச்சி கொட்டி அதெல்லாம் இல்லை, நல்லா கருவேப்பிலையை தூள் பண்ணி அந்த கருவேப்பிலை பொடி பண்ணி அந்த சாதத்துல போட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். அதை கொடுக்கும்போது முன்ஜென்ம பாவ வினைகள் எல்லாம் தீரும். செய்து கொடுங்கள். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையோட அமாவாசை வருது. ஏன்னா இந்த பரிகாரம் நான் ஏற்கனவே ஒரு முறை நான் போட்டிருக்கேன். எப்படி அப்படின்னா, இந்த வியாழக்கிழமையில அமாவாசை வரும்போது கண்ணூறு கழித்தல் சிறப்பு. அது எப்படி செய்வது சொல்றதுக்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சந்திரனும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். அதே போல மீன ராசியில சுக்கிர பகவானும் ராகு பகவானும், ரிஷபத்தில் குரு பகவான் மாந்தி பகவான், மிதுனத்தில் அங்கார பகவான், கன்னியில் கேது பகவான். இன்னைக்கு புதன் பெயர்ச்சியும் உண்டு. இரவு 11:42 புத பகவான் மீன ராசிக்குள் செல்கிறார். அங்கு நீச்சம் அடைகிறார் புதன். சரி, இப்போ நம்ம வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் இன்னைக்கு அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது. அதுவும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா மயான கொள்ளை. மயான கொள்ளைனா என்ன? சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்திடும். அதை சுடுகாட்டு சாம்பலெல்லாம் எடுத்து பூசி பசியோடு அலையும் போது இந்த மசான கொள்ளை விடும்போது அந்த அவருடைய கையில இருக்கக்கூடிய அந்த தலை, அதுதான் பிரம்மஹத்தி தோஷம்ன்றது. அவர் அந்த தலையை வெட்டி கையில ஒட்டிக்கும். இவரு கொடுக்குற சாப்பாடெல்லாம் அது சாப்பிடணும். இவரு பசியோட இருப்பாரு. சிம்பிளா சொல்றேன் அந்த கான்செப்ட். அப்ப ரொம்ப பசி எடுக்கும் போதுதான் சுடுகாட்டுல அந்த சாம்பலெல்லாம் எடுத்து சாப்பிட்றது, பூசிக்கிறது எல்லாம். இதை பார்த்த பராசக்தி என்ன பண்ணுவாங்க, காளி அவதாரம் எடுத்து இந்த கொள்ளை விடும்போது அந்த கையில இருக்க தலை என்ன பண்ணோம்னா அந்த கொள்ளை விடுற பொருளை பிடிச்சி சாப்பிட போகும்போது அதை காலில் அழுத்தி பிடிச்சிப்பாங்க. அதுதான் இதனுடைய வரலாறு. அதனால இன்றைய தினம் இந்த மயான கொள்ளையில கலந்துக்கோங்க. இந்த பிரம்ம அத்தி தோஷம் உள்ளவர்கள், பிரம்ம அத்தி தோஷம்னா குருவும் சனியும் ஒன்றாக இணைந்து உள்ளவர்கள், குரு சனி பார்வை பெற்றவர்கள்,
அதே போல குரு சனியினுடைய சாரத்திலையும், சனி பகவான் குருனுடைய சாரத்திலையும் இருக்கிறவர்கள், பிரமாத்தி தோஷம் உள்ளவர்கள், அவர்களெல்லாம் இந்த மயான கொள்ளையில் கலந்து கொண்டு அங்க விடுகின்ற அந்த கொள்ளையை பிடிச்சி 1, 2 எடுத்து சாப்பிட்டால் உங்களுக்கு இருக்கின்ற பிரம்மாத்தி தோஷம் விலகும். இது நடக்கும். இதை போய் பாருங்க. உண்மையிலே இது சிறப்பான ஒரு பரிகாரம். நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எல்லாம் செய்யறாங்க. ஆனா சின்னதா பரிகாரம் சொன்னா யாரும் செய்ய மாட்டேன்றாங்க. அதுதான் அங்க இருக்கிற விஷயம். நீங்க இன்றைய தினம் இதை செய்யுங்க. அதே போல நம்ம கண்ணூறு கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோம். அது எப்படி அப்படின்னா, இன்னைக்கு மாலை 6 மணிக்கு, கரெக்டா 6 மணிக்கு என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த இட்லி மாவை 3 கையளவு எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அது என்ன பண்ணணும்னா, அதுலயே குங்குமத்தை மேல போடணும். மஞ்சளும் குங்குமத்தை அந்த மாவு மேல போட்டுட்டு ஒரு வெத்தலையை அதுல வச்சு நல்ல பெரிய கட்டி கற்பூரமா வச்சு அதை வீடு ஃபுல்லா சுத்தி, வீட்டுல உள்ளவங்க அத்தனை பேரையும் சுத்தி எடுத்துன்னு போயிட்டு தெருவுல ஊத்திடணும். யாருக்கும் கால்படாத இடத்துல ஓரமா ஊத்திட்டு வாங்க. இது இது ரொம்ப பெரிய பரிகாரம். இது மாவுல சுத்தி போடுறதுன்றது இந்த அமாவாசை நேரத்துல, வேழக்கிழமையில வர அமாவாசையில இது செய்வதுதான் சிறப்பு. மற்றபடி நீங்க மற்ற நாள்ல சுத்தி போடுறது அது பெரிய விஷயம் கிடையாது. இந்த வேழக்கிழமையோட இணைந்து, குருவாரம் இல்லையா இது, இந்த குருவாரத்துல இணைந்து வரக்கூடிய அமாவாசையில் இந்த கண்ணூறு கழித்தலை செய்தால் அவ்வளவு ஒரு திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் விலகும். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், வீட்டுல இட்லி மாவு, எச்ச பண்ணாத இட்லி மாவு நிறைய பேர் எடுத்து தனியா வச்சிருப்பாங்க. அதுல இருந்து 3 கை அளவு எடுத்து ஒரு சட்டிலேயோ ஒரு பாத்திரத்திலேயோ எடுத்து போட்டு அதுல மஞ்சள் குங்குமம் போட்டு அதுக்கு மேல நல்ல ஒரு பெரிய வெத்தலையா வச்சு பெரிய கற்பூரம் வச்சு வீடு ஃபுல்லா சுத்துங்க. எல்லா இடத்தையும் சுத்துங்க. சுத்திட்டு வீட்டுல உள்ளவங்க அத்தனை பேரையும் உட்கார வச்சு சுத்தி உங்களை நீங்களே சுத்திக்குங்க. சுத்திக்கிட்டு கொண்டு போய் ஓரமா தெருவுல ஊத்துங்க. நடுவுல ஊத்தலாம், அது வண்டி போற இடமா இருந்தா அது கஷ்டமாயிடும். அதனால ஓரமா ஊத்திட்டு கை காலை கழுவிட்டு வாங்க. அது இன்னைக்கு செய்வது ரொம்ப சிறப்பு. மதியம் 12 மணிக்கு செய்யலாம். அதை விட்டால் சாயந்தரம் 6 மணிக்கு கண்டிப்பா செஞ்சிருங்க. சரிங்களா? அதே போல வகுப்பு போடப்படும். 9ஆம் தேதி வகுப்பு போடப்படும். மாந்திரீகம், அதே மாதிரி எந்திரம், மந்திரம், அந்த எந்திரங்கள், அதே மாதிரி பஞ்சபட்சி. பஞ்சபட்சின்றது ரொம்ப பேர் உள்ள இருக்கிற ஆழத்தை யாரும் சொல்லி தரமாட்டாங்க. ஏன்னா அது தவறா பயன்படுத்த போறாங்க அப்படின்றதுனால சொல்லி தர மாட்டாங்க. ஒரு சில விஷயங்களை பஞ்சபட்சி பார்த்து செய்தால் நன்மை. அதான் சில பேர் சொல்லுவாங்க, பஞ்சபட்சி தெரிஞ்சவங்கிட்ட பகை கொள்ளாதே அப்படின்னு. ஏன்னா அது அந்த மிருகங்களையும் பறவைகளையும் வச்சே ஒரு சில வித்தைகள் செய்யலாம். அதனால பயப்படுவாங்க. ஓரை அறிந்து செயல்படுங்கள். ஓரைன்னா இப்ப குரு ஓரை இருக்கு, சூரிய ஓரை இருக்கு, சுக்கிர ஓரை இருக்கு, சந்திர ஓரை, புத ஓரை, அங்காரக ஓரை, இந்த ஓரைகள்லாம் இருக்கு இல்லையா, சனி ஓரை இருக்கு இல்லையா. இதுல எது பெஸ்ட்? சூரிய ஓரை அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் அந்த ஓரையில போய் செய்வது மிக சிறப்பு. ஆனா அன்னைக்கு அந்த ஓரை உங்களுக்கு நன்மையாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க ராசிக்கு, உங்களுடைய லக்னத்துக்கு, நட்சத்திரத்துக்கும் அந்த சூரியன் அன்றைய தினம் உங்களுக்கு நன்மையாக இருக்கணும். திதி சூன்யம் வரக்கூடாது. சரிங்களா? இது மாதிரி ஓரை அறிந்து செயல்பட இந்த வகுப்புலாம் போடப்படும். அதே மாதிரி எந்திரங்களும் போது நம்ம தாயத்துக்குள்ள அடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியாது. அதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு எந்திரங்கள் இருக்கு. ஒரு தாயத்துக்குள்ள போடணும்னா சில பேர் என்ன செய்யறாங்க, விபூதி அந்த இது சும்மா ஏதோ ஒரு வேற போடுற அப்படிலாம் செய்யக்கூடாது. இந்த எந்திரங்கள் கிட்டத்தட்ட நான் தாயத்தை போட்டேன்னா ஒரு 20 எந்திரங்கள் அதுல எழுதுவேன். ஏன்னா ஒரு தாயத்தை போட்டாலே அவங்களுக்கு நன்மை நடந்துரும். அந்த அளவுக்கு அந்த தாயத்துக்குள்ள
அந்த எந்திரங்களும் மந்திரங்களும் எழுதி உள்ள போடும். அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நிறைய பேருக்கு தொழில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுக்கப்படும், அதை சொல்லி கொடுக்கப்படும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சக ஊழியர்களின் ஆதரவெல்லாம் கிடைக்கும், கொடுக்கல் வாங்கல திருப்தி ஏற்படும், புதிய கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மேம்படும், மனதை குழப்பிய சில விஷயங்களுக்கு தெளிவு ஏற்படும், வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும், இன்றைய நாள் செலவும் இருக்கும், வெற்றியும் இருக்கும், லாபமும் இருக்கும். இன்னைக்கு அதிசய இசை தெற்கு திசை, அதிசயன் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரம் நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படும். கிருத்திகை நட்சத்திர வேறுபாடுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். அதே போல நண்பர்கள், கூட்டாளிகள், உங்க கூட வேலை பார்ப்பவர்கள், அவர்களெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். சமூக பணிகள மதிப்பு மரியாதை உயர, பெரியோர்களின் ஆலோசனை சிறப்பை தரும். குடுக்கல் வாங்கல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தையின் தேவையை நிறைவேற்றி வைப்பீங்க. கணவன் மனைவிடையே அந்யோன்யம் ஏற்படும். தொழில மாற்றங்கள் பிறக்கும், முயற்சிகள்லாம் மேம்படக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்கார முன்னேற்றமான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இழுபறியான வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். மற்றவர்கள் ஆலோசனை சொல்வதை தவிர்த்துருங்க. வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் பிறக்கும். எதிராக இருந்தவர்கள் விலக்கிச் செல்வார்கள். வேலை ஆட்கள் மாற்றம் பற்றிய எண்ணங்கள் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள்லாம் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் பிறக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. வாடிக்கையாளர்களிடம் அதாவது வேகத்தை காட்டாதீங்க. நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, தொழில் பண்றீங்க, சொந்த தொழில் பண்றீங்க, உங்களை தேடி வருபவர்களிடம் வேகத்தை காட்டாம, கோபத்தை காட்டாம, ரொம்ப கொஞ்சம் நிதானத்தோடு இன்னைக்கு காட்டினால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாட்டிலும் நிதானத்தை காட்டுங்க. எதிர்பார்த்த தன வரவு கிடைப்பதில் தடை தாமதம் இன்னைக்கு ஏற்படும். புதிய அதாவது புதுசா யாராவது வராங்கன்னா அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா பேசுங்க. இன்னைக்கு அலைச்சல்கள்லாம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்க, புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கும். இழுபறியான சில வழக்குகள்லாம் சாதகமாக அமையும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். இன்றைய நாள் சிக்கல்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயமான ஒரு நாளாகவும் அனுகூலமான ஒரு நாளாகவும் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இன்னைக்கு இருக்கும்.
ஒரு பிடிவாத குணம் இருக்கும். அந்த பிடிவாத குணத்தை இன்னைக்கு தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத திடீர் பண வரவு ஏற்படும். மறைமுக பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும். வழக்கு விஷயத்துல சாதகமான முடிவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். வீடு மனை சார்ந்த பணியில இருப்பவர்களுக்கெல்லாம், ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்ப பெரியோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கூட்டாளிகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். அதிசய தென்கிழக்கு திசை அதிசயின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்த. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தாய் வழி உறவுகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இன்றைய தினம் இருக்கும். அவர்களின் ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். அதே மாதிரி நின்று போயிருந்த வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். பொழுதுபோக்கு செயலில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் கீர்த்தி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை 9ஆம் எண் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறையும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். எண்ணிய சில வேலையெல்லாம் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி பயனடக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதாவது புதுசா தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க, இப்போ புதுசா ஒரு கருவி வாங்கணும்னு நினைத்தவர்கள் இன்றைய தினம் வாங்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வண்டி வாகனங்களை சீர் செய்வீங்க. கம்ப்யூட்டர் தொடர்பான துறையில் இருப்பவர்கள், இணையதளம் தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பெரியோர்களின் ஆலோசனை சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் சிந்தித்து செய்யுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத தன வரவு இருக்கும். இருந்தாலும் சில வேலையில மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்கள் மீதான விமர்சன பேச்சுகள் அதிகமாக இருக்கும். அதனால சில மாற்றங்கள் ஏற்படும். தன வரவு தாராளமா இருக்கும். அதை பத்தி ஒன்றும் கவலை கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம். அரசு துறையில அலைச்சல்கள் ஏற்படும். புதிய முதலீட்டில் லாபம் அடைவீங்க. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு அமையும். உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை மேம்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க, எல்லாமே வெற்றி கிடைக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்டம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரம் தேவைகளை பூர்த்தியாகும். உத்திராடம் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் நிறைவு பெறுவதில் தடை தாமதம் ஏற்படும். வேலையில சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். பணம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் விலகும். நண்பர்கள் வழியில தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். சுபகாரிய முயற்சியில அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அந்த செலவு சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தடை தாமதம் இன்னைக்கு இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் புரிந்து எதையும் செய்யுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மற்றவர்களிடம் வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. நிதானமான செயல்கள் நன்மையை தரும்.
குடும்ப பொருளாதாரத்தில் நெருக்கடிகள்லாம் அதிகரிக்கும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யுங்கள். வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய இசை வடகிழக்கு திசை, அதிசய எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்வது சிறப்பு. சதயம் நட்சத்திரக சிந்தித்து இன்னைக்கு செயல்படுங்கள். புரட்டாதி நட்சத்திரக பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பேச்சில சற்று நிதானம் தேவை. பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில ஆர்வம் அதிகரிக்கும். சகோதர வகையில அலைச்சல்கள் அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதனால ஒரு அனுகூலம் கிடைக்கும். மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். தக்க நேரத்தில் சில உதவிகரம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். 7.5 நாட்டு சனி பிளஸ் அந்த இடத்துல சந்திரனும் நிக்குது. சந்திரனும் சனியும் ஒன்னா சேர்ந்தால் ஒரு விதமான ஒரு பிடிவாதம், விரயங்கள் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. இன்னைக்கு செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். கவனமா இருங்க. அதிசய இசை வடக்கு திசை, அதிசய எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர சிந்தனைகள் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.